ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள். மை டியர் அங்கிள், கேட்குதா? மக்களோட சத்தம் கேட்குதா? இப்படி ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள அத்தனை தடவை ஸ்டாலினை அங்கிள் 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 அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஸ்டாலினை அவர் அங்கிள்னு கூப்பிடுறது அவருக்கு இயல்பாக இருக்கலாம். ஏன்னா அவர் உதயநிதி இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து படம் பண்ணவங்க. 2 பேரும் ஒன்றா படம் பண்ணாங்க அப்படின்னா ஒன்றா பார்ட்டிக்கு போகிறது கொள்வது, பாரு பப்பு அப்படி இப்படிலாம் போயிட்டு வந்தது, டூரு இதெல்லாம் போயிட்டு வந்தது இப்போ வந்திருப்பாங்க. அதெல்லாம் சினிமாவில் சகஜமாக நடக்கக்கூடியது. அப்புறம் இவர் ஸ்டாலின் அங்கிள்னு சொல்கிறதும் உதயநிதி சந்திரசேகர அங்கிள்னு சொல்கிறதும் சகஜமாக இருந்திருக்கும். இருக்கக்கூட செய்யலாம், நமக்கு தெரியலை இப்போ உறவு என்னன்ட்டு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அப்படியெல்லாம் இருந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவர் அங்கிள்னு சொல்லிட்டு விஜய்க்கு இயல்பாக வருது. அதை நம்ம அந்த ஜெனுவனாக அவருக்கு இதயத்திலிருந்து அந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்றத நம்ம சந்தேகப்படணும்னு அவசியம் இல்லை தான். ஆனால் அவர் ஒன்று மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தாக்க நம்ம அப்படி எடுத்திருந்துருக்கலாம். ஸ்பான்டேனியஸாக தான் சொன்னார் அப்படின்னு எடுத்திருந்திருக்கலாம். எது நம்மளுக்கு இந்த கேள்வியை சந்தேகத்தை எழுப்பக்கூடியதாக இருக்குது அப்படின்னா, அவர் சொல்கிறாரு பாருங்க, இதில் வேற உங்களை அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்கிறீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள்? இட் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள். இட் இஸ் வெரி வெரி ராங். இந்த உங்களை அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்ட்டு சொல்கிறாரு பார்த்தீங்களா? அங்கே தான் அப்போ இந்த அங்கிள் அப்படின்னு சொல்கிறது இந்த அப்பாவுக்கு கவுண்டராக அப்பா அப்படின்ற அந்த இமேஜை, அந்த பேரை இழிவுபடுத்துறது மாதிரி, அதை ஷேம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவர் அங்கிள் அப்படின்ற தொடரை அந்த சொல்ல பயன்படுத்துகிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு இடம் இருக்குது. அதனால் விஜய் நம்ம அந்த ஒட்டுமொத்தமாக அந்த கான்டெக்ஸ்ட்டை நம்ம பார்க்கும்போது ஸ்டாலினை அங்கிள்னு சொன்னது டெலிபரேட்டாக தான் சொல்கிறாரு. அது இயல்பாக ஒரு உறவு அவங்களுக்கு இருந்த அந்த உறவினுடைய தொடர்ச்சியாக அந்த வார்த்தை வரலை. கண்டிப்பாக இது டெலிபரேட்டாக அவரை ஷேம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த அப்பா அப்படின்றதுக்கு மாற்றாக ஒரு கவுண்டர் இமேஜை டெராகேட்ரியாக ஒரு இமேஜை டவுன்கிரேட் பண்ணி ஒரு இமேஜை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த தொடரை அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதாவது அந்த ஸ்பீச்சை எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதை இவர் நல்லாவே டெலிவர் பண்ணியிருக்கிறார்.